இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப போல்டா சொல்றாரு, நம்மளை யாரால இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு நீளம், அகலம், ஆழம், உயரம் இது இல்லைங்க. அறிவுக்கு எட்டாத அன்பு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, உலகமே அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக யாரையாவது இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மளை நேசிக்கிறாங்க. அழகை பார்த்து நேசிக்கலாம், அல்லது நீங்க ரொம்ப ஸ்மார்ட், வெரி இன்டெலிஜென்ட், அறிவு, அதை பார்த்து உங்களை நேசிக்கலாம், அல்லது பணத்தை பார்த்து நேசிக்கலாம். அப்ப பாரு, இன்னைக்கு இந்த அன்பு தான் எனக்கு முக்கியம், இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற அன்பு தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வாழ்க்கையில நொந்து போயிருக்காங்க, ஏமாந்து போயிருக்கிறாங்க, வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஐயோ, தெரியாம இந்த அன்பை நான் சூஸ் பண்ணிட்டேனே, இந்த அன்பு தான் என்ன உண்மையா நேசிக்கிற அன்புன்னு சொல்லி நான் நினைச்சிட்டேனேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்றான், எனக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் வாழ்க்கையில யாருமே சந்திக்காத பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவின் அன்பை நான் வேற யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், இந்த இயேசுவின் அன்பை வேற எதற்காகவும் நான் விட்டு பிரிய மாட்டேன். அப்ப இந்த இயேசுவின் அன்புல அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயநலமற்ற அன்பு, உண்மையான அன்பு, மாறாத அன்பு, அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்ளும் அன்பு, மன்னிக்கும் அன்பு, நீடிய பொறுமையா நமக்காக காத்திருக்கும் அன்பு. இந்த இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுறாரு, உன் இதயத்தை எனக்கு தருவியா? என்னுடைய அன்பை நான் உனக்கு காண்பிக்கும்படியாய் கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவையில என் உடலெல்லாம் அடிக்கப்பட நான் ஒப்பு கொடுத்து என் கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக நான் சிந்தி என் உயிரையே கொடுத்திருக்கிறேன். நீ என்னை நேசிப்பாயா? இன்று நீ என்னை நேசிக்கிறாயா என்ற ஏக்கத்தோடு நான் முன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்று இயேசு பேசுகிறார். இதற்கு என்ன பதில் நாம சொல்ல போறோம்? ஆமாண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்ல போறோமா? ஆண்டவரே, உங்க அன்பை காட்டு, எனக்கு அந்த அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்ல போறோமா? சரியானதை தேர்வு செய்யுங்க. இயேசுவை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம், பாஸ் ஆயிடலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். ஏன்னா இந்த இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. அதை ருசிச்சவங்க இந்த இயேசுவை யாருக்காகவும் விட்டு தர மாட்டாங்க என்பதுதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். இந்த இயேசுவை தேடி என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க? இயேசு என்னைக்காவது உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாரா? இயேசு என்னைக்காவது உங்களை வேதனைப்படுத்தி இருக்காரா? இல்லையே. இயேசு இன்னைக்கும் தன்னுடைய 2 கரங்களை விரித்து நீங்க மறுபடியும் அவரிடத்தில் வரமாட்டீங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். விழுந்து போயிருந்தா கூட மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை தூக்கிவிட ஆயத்தமாயிருக்கிறார். இயேசுவின் அன்பை ருசிக்க மறுபடியும் கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உங்க அன்பை புரியாத நிலையில் இருக்கிறவர்கள் கண்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். உங்க அன்பை சரியாக ருசித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் இன்னும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.